கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம் உண்டாதாக. நம்ம 2 ராஜாக்கள் 18வது அதிகாரத்தில் பார்த்துட்டு இருந்தோம். 18வது அதிகாரத்துலன்னா யூதா ராஜாவை பற்றி பார்த்துட்டு இருந்தோம். யூதா ராஜராகிய எசேக்கியா வந்து என்ன செய்றாரு, 14வது வருஷத்துல ராஜாவா இருக்கும்போது அசரியா ராஜாவாகிய சனகரிப்பு என்ன செய்யறான்னா, யூதா ராஜாவும் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ததுனால யூதா ராஜாவையும் சிறைப்பிடிக்க ஆசைப்பட்டான். அதனால என்ன செய்யறான் அப்படின்னா சிறைப்பிடிச்சிட்டான். இஸ்ரேல் ராஜா எப்படி சிறைப்பிடிச்சானோ அதே மாதிரி இவங்களையும் சிறைப்பிடிச்சதுனால யூதா ராஜா ராஜாவை எசேக்கியா என்ன செய்யறான்னா, லாகிஸ்ல அசிரியா ராஜாவுக்கு ஆள் அனுப்பி நான் வந்து குற்றம் செஞ்சுட்டேன், என்னை விட்டு நீ திரும்பி போவேன், என் மேல் சுமத்துவதை நான் சுமக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அப்படி சொன்னோன்னா அவன் என்ன செய்றான், அசிரியா ராஜா யூதா ராஜாவை எசேக்கியாவுக்கு என்ன செய்றான், 300 தாலந்து வெள்ளியும் 30 தாலந்து பொண்ணை என்ன செய்றான், சுமத்திட்டான். அப்படி செஞ்ச உடனே எசேக்கியா என்ன செய்றான், கர்த்தருடைய ஆலயத்திலும் அரண்மனையில உள்ள பொக்கிஷங்கள் ஆகப்பட்ட எல்லா பொண்ணையும் எடுத்து என்ன செஞ்சுட்டான், வாசல் கதவுல நிலக்கதவுல இருக்கிறது ஆலய கதவு நிலையில இருக்கிற தங்க தகடுகள்லாம் என்ன செய்றான், தகடெல்லாம் கலர்ச்சி எடுத்து என்ன செய்றான், இதெல்லாம் அசிரியா ராஜாவுக்கு என்ன செஞ்சுட்டான், கொடுத்துட்டான். ஏன்னா 300 தாலந்து வெள்ளி 30 தாலந்து பொண்ணுல, அதனால நினைச்சவன் எல்லாத்தான் என்ன செய்றான், எடுத்து கொடுத்துட்டான். அப்படி கொடுத்தால சரி நம்மளை சிறைப்பிடிக்க மாட்டான், நம்மளுக்கு எதுக்கும் வரமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் செஞ்சான். ஆனா இவன் என்ன செஞ்சுட்டான் அப்படின்னா, இதெல்லாம் கலட்டி கொடுத்துருக்குறான். அதை வாங்கிட்டு இப்போ அசிரியா ராஜா என்ன செய்யறான்னா, லாகிஸ்லேருந்து தர்தான் ரப்சாக்கு இப்படிலாம் பெரிய சேனையோட என்ன செய்யறான், எருசலேமுக்கு எசேக்கியா ராஜா இடத்துல அனுப்பி விட்டுட்டான். அசிரியா ராஜா எதுக்கு அனுப்பி விட்டுருக்கான் அப்படின்னா, இவங்க வந்து என்ன செய்றாங்க, வண்ணாத்துறையில் உள்ள மேல்குளத்து சாலக் தண்டில நின்று ராஜாவை அழைக்கிறாங்க. எந்த ராஜாவை, எசேக்கியா ராஜாவை அசிரியால இருந்து அனுப்பிவிட்ட மக்கள் என்ன செய்றாங்க, அழைக்கிறாங்க. அழைச்ச உடனே ராஜா போகல. அதுக்கு பதிலாக இலக்கியவன் குமாரன் எலியாக்கின்னு சொல்லி வந்து அரண்மனைக்கு விசாரிப்புக்காரனா இருக்கிறான். அந்த எலியாக்கி செப்னா என்னும் சம்பிரதி ஆசாபின் குமாரன் யோவாக்கு வந்து கணக்கனா இருக்கிறான். இவங்களை வந்து ராஜா என்ன செய்றான், வந்து மேற்குளத்து சாலத்துல நின்று அழைக்கும் போது ராஜா இவங்க 3 பேரும் என்ன செய்றான், அங்கே அனுப்பி விடுறான். அங்கே அனுப்பி விடும்போது ரப்சாக்கு வந்து இவர்கிட்ட என்ன பேசுறான் அப்படின்னா, இவங்க 3 பேரையும் பார்த்த உடனே இப்போ ராஜா அசிரியா ராஜா அனுப்பி விட்டதான ரப்சாக்கு வந்து இவங்கள பார்த்து பேசுறான். அசிரியா ராஜாவாகிய மகா ராஜாவானவர் உங்களுக்கு சொல்றது என்ன அப்படின்னா, எசேக்கியாவுக்கு வந்து உங்களுக்கு சொல்ல விட்டது, எசேக்கியாட்ட நீங்க சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, நீ நம்பி இருக்கிற உன் நம்பிக்கை என்ன சொல்லி கேளுங்க. நீ நம்பி இருக்கிற இந்த நம்பிக்கை என்ன, யுத்தத்துக்கு மந்திரலாசிரியும் வல்லமையும் உண்டு நீ சொல்லிடுறாயே, அது வாய் பேச்சு என்று வேறல்ல. நீ என்னை விரோதிக்கும்படி யார் மேல் நீ நம்பிக்கை எடுத்துக்கிறாய், நீ என்னை வந்து நான் என்னை விரோதிக்கலான்னு சொல்லிட்டு நீ வந்து யாரை வந்து நம்பி இருக்கிறா, யுத்தத்துக்கு மந்திர ஆலோசனை வல்லமை உண்டுன்னு சொல்லி நீ சொல்றா, அது வாய் பிரச்சனை ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லி நீ என்னதான் விரோதிக்கிறா, ஒரு என்ன விரோதிக்கிறதுக்கு நீ யார் மேல நம்பிக்கை வச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அதனால நெறிந்த நாணல்கோளாகிய எகிப்தை நம்புறியா, எகிப்தை நம்பி என்னைய நீ விரோதிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேளுங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. அடுத்தபடியாக எகிப்தினை நம்புனா எகிப்தில் உள்ள உள்ளங்கையில் பட்டு அது வந்து அம்பு அடிச்சுதான் உருவி போவோம். அப்போ எகிப்தின் ராஜா பார்வோன் தன்னை நம்புற யாவருக்கும் இப்படியே இருப்பான், அந்த அளவு தான் எகிப்து ராஜா இருப்பான். அந்த எகிப்தியா நீ நம்புறா, அந்த எகிப்தை நம்பிட்டு நீ என்னை துரோகிக்கிறியா அப்படின்னு சொல்லி ராஜா சொல்லி விட்டுருக்குறாப்புல. அதுபடியாக அவங்க வந்து கேட்குறாங்க, நீ என்னிடத்தில் எங்கள் தேவனாக கர்த்தரை நம்புறன்னு சொல்லி நீ சொன்னா, எங்கன்னா அசிரியா ராஜாவுடைய கர்த்தரை நம்பினு சொன்னால அவருடைய மேடைகள் அவருடைய பலிபிடங்கள் எல்லாத்தையும் என்ன செய்யணும், அகற்றிடணும். ஆனா நீ என்ன செய்யறானா, நீ கர்த்தரை நம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து எங்களுடைய பலிபிடங்கள் எல்லாத்தையும் நீ இடிச்சு தகர்த்து போட்டுட்டு நீ என்ன செய்யறா, யூதாவிலும் எருசலேமிலும் இந்த பலிபிடத்தை உருவாக்கிட்டு இது முன்பாக நீ பணிங்கன்னு சொல்லி நீ சொல்றிய அப்படின்னு சொல்லி சொல்றான். அதனால நீங்க வந்து கர்த்தரை நம்பாதபடிக்கு எங்கிட்ட வந்தீங்கன்னா நாங்க உங்களுக்கு 2000 குதிரைகளை நாங்க கொடுக்குறோம், அவைகள் ஏறத்தக்க அவர்களை சம்பாதிக்க கூடுமானால் அசிரியா ராஜாவாகிய என் ஆண்டனுடைய நீ சபதம் கூறுங்கிறான். 2000 குதிரை உங்களுக்கு தாரோம், நீங்க சபதம் கூறு, எங்க ராஜாவை சேவிப்பேன்னு சொன்னா சபதம் கூறுங்க அப்படின்னு சொல்லி அந்த ரப்சாக்கு வந்து என்ன செய்யறான், இவங்க அனுப்பிவிட்ட கணக்கன் மந்திரவாதி கணக்கன்கிட்ட மற்றும் அரண்மனை விசாரிப்பு கரண்டெல்லாம் என்ன செய்றாங்க சொல்றாங்க. அப்படின்னு சொன்னோன்னே, அப்படி நீ என்னச்சதா நீ கூறாதே போனால் நீங்க வந்து எங்களை ஆண்டவனையே எங்க தேவர்களை நீங்க சேவிக்க மாட்டேன்னு சொல்லி நீங்க சொல்லுவீங்கன்னு அப்படின்னா, எங்க ஊழியக்காரன்ல ஒரு சின்ன ஊழியக்காரனுடைய முகத்தை கூட நீங்க என்ன செய்ய முடியாது, காண முடியாது, திருப்ப முடியாது. அந்த அளவு நாங்க ரதங்களோட குதிரைகளோட வந்து நாங்க நினைச்சிடோம் நீ எகிப்தியா நம்புறான்னு சொல்லி உங்களை வந்து நாங்க கலங்கடிச்சிடும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க.
அப்போ நீங்க என்ன செய்வீங்க? நீங்க நீங்க அழிஞ்சு தான் போவீங்க. ஏன்னா உங்களுடைய கர்த்தருடைய கட்டளை இல்லாம இந்த ஸ்தலத்தை நாங்க வந்து அழிக்க வரல. நாங்க உங்க ஸ்தலத்தை அழிக்கிறதுக்கு தான் நாங்க விரோதியா வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். உங்க கர்த்தர் தான் எங்களை அழிக்க வர சொன்னார் அப்படின்னு சொல்லி சொல்றான் ரப்சாக்கு. அப்படி சொன்ன உடனே இப்ப இல்க்கியாவின் குமாரனாகிய எலியாக்கிமும் செப்பனாவும் யோவாபும் ரப்சாவுக்கு பார்த்து சொல்றாங்க, உமது அடியாரோட சீரிய பாஷையில என்ன செய்ய நீங்க பேசுங்க. நீ வந்து பேசுறது எங்களுக்கு சீரிய பாஷையில பேசும். அது எங்களுக்கு சீரிய பாஷை வந்து எங்களுக்கு தெரியும். நீ சீரிய பாஷையில பேசுன்னு சொல்லி ரப்சாக்கை நோக்கி இவங்க 3 பேரும் சொல்றாங்க. சொல்லிட்டு சொல்றாங்க, அலங்கத்தில் இருக்கிற ஜனத்தின் செவிகள் கேட்க எங்களோட யூத பாஷையில நீர் பேச வேண்டாம். ஏன்னா அலங்கத்தில் இருக்கிற ஜனங்கள்லாம் நீர் யூத பாஷையில பேசினா எல்லாரும் கேட்பாங்க. அதனால நீ யூத பாஷையில வேண்டாம், உங்க சீரிய பாஷையில எங்களுக்கு பேசுங்க, எங்களுக்கு வந்து அது தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ரப்சாக்கு சொல்றான், உங்களோடு கூட தங்கள் மலத்தை தின்னவும் தங்கள் நீரை குடிக்கவும் அலங்கத்தில் தங்கியிருக்கிற மனுஷர் ரெண்டுக்கே அல்லாமல் உன் ஆண்டவனுக்கும் உன்னைக்குமா என் ஆண்டவன் இந்த வார்த்தைகளை பேச என்னை அனுப்பினான்னு சொல்றான். ஏன்னா வந்து கோபப்பட்டு சொல்றாங்க, உங்களோட நாங்க மலத்தை தின்னணுமா, உங்களோட நீரை நாங்க குடிக்கணுமா, அலங்கத்தில் தங்கி இருக்கிற மனுஷர் ரெண்டைக்கு அல்லாமல் உன் ஆண்டவன் ரெண்டைக்கு உன்னண்டைக்குமா என் ஆண்டவன் இந்த வார்த்தைகளை பேச என்னை அனுப்பினார் அப்படின்னு சொல்லி இவங்களை திட்டுறாங்க. அதுக்கு ரொம்ப ரப்சாக்கு சொல்றான், யூத பாஷையில உரத்த சத்தமாய் சொல்றான். யூத பாஷையில இருந்து வந்து சீரிய பாஷையில பேச சொல்றாங்க. ஆனால் நினைச்சுறான் யூத பாஷையில தான் பேசுறாங்க ஒருத்த சத்தமா. மகாராஜாவுடைய வார்த்தையை கேளுங்கிற, அசிராஜாவுடைய மக வார்த்தையை நீங்க கேளுங்க சொல்லிட்டு சொல்றான். எசேக்கியா வந்து உங்களை வஞ்சிக்காது படிக்கு இப்போ அனுப்பி விட்டுருக்காங்கல்ல, அவங்கள ராஜா தானே அனுப்பி விட்டுருக்காரு. இவங்கள ரப்சாக்க அவங்க ஆசிரியர் ராஜா அனுப்பி விட்டுருக்காரு. மற்ற கணக்கர் இவங்களெல்லாம் யாரு விசாரிப்புக்காரன்லாம் எசேக்கியா ராஜா அனுப்பிவிட்டுருக்காருனா சொன்னான், நீங்கள் வந்து எசேக்கியா உங்களை வஞ்சியாத படிக்க பாருங்க, அவன் உங்களை என் கையிலேருந்து தப்பிக்க மாட்டான், உங்களை வந்து எங்கிட்ட கையிலேருந்து தப்பிக்க முடியாது, நாங்கள் உங்களை அழிச்சு போட்டுறோம் அப்படின்னு சொல்கிறான். அதனால எசேக்கியா சொல்வான், கர்த்தர் நம்மளை நிச்சயமாக தப்பிப்பாரு, இந்த நகரம் அசிரியா ராஜர் கையில் ஒப்பு கொடுக்கப்படுதில்லைன்னு சொல்லி எசேக்கியா உங்களை நிச்சயமாக கர்த்தரை நம்ப பண்ணுவான், அதுக்கு நீங்கள் இடம் கூடாதீங்க அப்படின்னு சொல்கிறான். அது சொல்லிட்டு எசேக்கியா சொல்லி நீங்கள் கேளாதிருங்க, அசிரியா ராஜா சொல்றது என்ன அப்படின்னா, நீங்க வந்து எங்களோட ராசியா இருந்தா காணிக்கையோட என்னிடத்துல நீங்க என்ன செய்யுங்க வாங்க, எங்களோட ராசியா இருந்தா எங்களுக்கு கொடுக்க காணிக்கை எங்களிடத்துல கொண்டு வருங்க, கொண்டு வந்து நான் உங்களை நினைச்சிடறேன், உங்களை தேசத்துக்கு முன்பாக தானியமும் திராட்சை ரசம் உள்ள தோட்டமும் அப்பமும் திராட்சை ரசம் உள்ள தேசமும் ஒளிவேனும் தேனும் உள்ள தேசம் ஐய சீமைக்கு நாங்கள் நினைச்சிட உங்களை அழைத்து கொண்டு போறோம். அங்க அழைத்து கொண்டு போய் உங்களுக்கு தந்தன் திராட்சை செடியும் கனியும் தன் அத்திமரத்தின் கனியும் புசித்து அவனவன் தன் கிணற்றின் தண்ணீரே குடிங்க, இவ்விதமா நாங்க எங்களை என்ன செய்வோம், நாங்கள் தப்பி வைக்கோம், நீங்க எங்களோட வந்தா நாங்க எப்படி எரிச்சுவோம், இப்படி உங்களுக்கு நாங்கள் தனி திராட்சை தோட்டங்கள் அத்திமரம் கனி எல்லாமே நாங்கள் கொடுக்குறோம், உங்களுக்கு கிணறு கொடுக்குறோம், நீங்கள் இதை நீங்கள் புசித்து இருக்கலாம், அதனால நீங்கள் எங்களோட வாருங்க. எசேக்கியா சொல்ல நீங்கள் என்ன செய்யாதங்க, நம்பாதங்க, எங்களோட வாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதனால நீங்கள் ஜாதிகளுடைய தேவர்களில் கர்த்தர் நம்மளை தப்பிப்பாருன்னு சொல்லி அவன் உங்களை என்ன செய்வான், போதனை செய்கிறான். அந்த போதனைக்கு எசேக்கியாவுடைய போதனைக்கு நீங்கள் என்ன செய்யாதுங்க, செய்யக்கூடாதுங்கிறான். ஏன்னா கர்த்தரை சேவிக்க கூடாதுன்னு சொல்லி கொடுக்கான். கர்த்தரை சேவிக்காதங்க, எங்க தேவர்களை செய்வீங்க அப்படின்னு சொல்லி அவன் சொல்லி கொடுக்குறாங்க. அதனால ஜாதிகளுடைய தேவர்கள் யாராவது தங்கள் தேசத்தை அசிரா ராஜாவின் கைக்கு ஒப்பித்தது, எந்த ஜாதிகளுடைய தேவங்களாவது அசிரா ராஜாவுடைய கையிலிருந்து விடுவித்தது உண்டா, எதுவே விடுவித்ததில்லை சொல்லிட்டு சொன்னான். ஆமாத் அர்பாத் பட்டணங்கள் தேவர்கள்லாம் எங்க, அந்த பட்டணங்களாம் இவங்க பிடிச்சி வச்சிருக்கான். அதனால அவங்க தேவங்கள்லாம் எங்க, செப்பவன் ஏனாதி பட்டணங்கள் தேவர்கள்லாம் எங்க போனாங்க, சமரியாவே என் கைக்கு தப்பித்தது உண்டோ, இவங்கெல்லாம் வந்து சமரியா கைக்கு தப்பித்தது உண்டா, அதனால நீ என்ன செய்யுங்க, கர்த்தர் எருசலேமே என் கைக்கு தப்பிப்பார் என்பதற்கு அந்த தேசங்களுடைய எல்லா தேவர்களுக்கும் தங்கள் தேசத்தை என் கைக்கு தப்பித்தர் யார் என்கிறார் என்று அசுர ராஜா சொல்றா. அப்படிங்க, கர்த்தர் வந்து உங்களை தப்பிக்க முடியாது, நீங்க வந்து எங்களோட வந்தா நாங்க தான் உங்களை தப்பிக்க முடியும், மற்ற ஜாதிகளுடைய மக்களுக்கெல்லாம் அவங்க தெய்வங்களை அவங்க தப்பிச்சுதா தப்பிக்கல, அதனால உங்க தெய்வம் உங்களை தப்பிக்காது, நீங்க எங்க இடத்துல வாருங்க அப்படின்னு சொல்லி ராஜா சொன்னாரு அப்படின்னு சொல்லி ரப்சாக்கு நினைச்சான் சொல்றான். இது சொன்ன உடனே இப்போ ஜனங்கள் அவனுக்கு அவனுக்கு நினைச்சாங்க. ஜனங்கள் அவனுக்கு ஒரு வார்த்தை கூட பிரயத்தனமாக சொல்லவே இல்லை. அந்த ரப்சாக்கு மட்டும் தன்னால நின்று கத்திட்டு போயிருக்கானே தவிர அவனுக்கு இவங்க அனுப்பிட்ட 3 பேர்களும் ஒரு வார்த்தை கூட எனக்கு சிலருக்கு பேசலை. காரணம் என்னன்னா, ராஜா சொல்லியிருந்தாரு, நீங்க வந்து அவனோட ஒரு வார்த்தை என்ன செய்யண்டா, நீங்க பேச வேண்டாம், நீங்க மௌனமா இருங்க அப்படின்னு சொல்லி விட்டுருப்பான். அதனால ராஜா அவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு, சிகராஜாவோட வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு சிகராஜா அனுப்பிவிட்டவங்க என்ன செய்றாங்க, ஒரு வார்த்தை கூட பேசலை. பேசாதபடிக்கு அவங்க என்ன செய்றாங்க, அமைதியா இருக்கிறாங்க இருந்தாங்க. இப்போ வந்து அவங்க சொன்ன வார்த்தைகள் எல்லாம் கேட்டுக்கொண்டு வந்து
அந்த எலியாக்கியமும் ஒன்று விசாரிப்புக்காரங்களாக சம்பிரதி ஆசாபின் குமார் யோபாக்கி இவங்கெல்லாம் கணக்கன் இவங்கெல்லாம் வந்து நினைச்சாங்க, வஸ்திரங்களை தங்களுடைய வஸ்திரங்களை நினைச்சாங்க கிழித்து கொண்டு எசேக்கியா ராஜா இடத்துலேருந்து வராங்க. வந்து ரப்சாக்கு வந்து நினைச்சான், எங்கள் ரப்சாக்குடைய வார்த்தை இப்படிலாம் பேசினா அப்படின்னு சொல்லி அந்த ரப்சா கூறின வார்த்தைகளை எசேக்கியா ராஜாட்ட வந்து நினைச்சாங்க சொல்றாங்க. நாங்கள் நீங்கள் சொன்னபடி ஒரு வார்த்தையோட நாங்கள் பேசலை அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்ற வார்த்தைகளெல்லாம் இப்படி சொன்னான்னு சொல்லிட்டு தங்களை வஸ்திரங்களை கிழித்து கொண்டு ராஜாட்ட வந்து சொல்றாங்க. இப்போ 19ஆம் அதிகாரம் 19ஆம் அதிகாரத்தில் அப்படின்னா இப்போ வந்து இவங்க வந்து சொன்ன உடனே எசேக்கியா ராஜா என்ன செய்யறான்னா அந்த இவங்க அனுப்பிவிட்ட 3 பேரை சொன்ன வார்த்தைகளை கேட்டு எசேக்கியாவும் தன்னுடைய வஸ்திரங்கள் நினைச்சான் கிழிச்சிட்டான். வஸ்திரங்கள் கிழிச்சு ரெட்டு உடுத்தி என்ன செய்யறான், ரெட்டு உடுத்தி கொண்டு கர்த்தருடைய ஆலயத்துக்கு போறான். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போய் அந்த அரண்மனை விசாரிப்புக்காரன் ஏலியாக்கி சம்பிரதியாகி செப்புனா ஆசாரிகள் மூப்பர்கள் ஆமோசின் குமாராக ஏசாயா என்ன தீர்க்கதரிசி இடத்துக்கு இவங்க நினைச்சாங்க ரெட்டு உடுத்தி கொண்டவர்களாக நினைச்சாங்க அனுப்புறான். அவங்களெல்லாம் நினைச்சான் ரெட்டு உடுத்தினவர்களாக அனுப்புறான். அப்போ அனுப்புறோன்னா இவர்கள் அவனை நோக்கி சொல்றாங்க, இந்த நாள் நெருக்கமும் கண்டிதமும் தூசணமும் அனுபவிக்கிற நாள், பிள்ளை பெற நோக்கி இருக்கிறது, ஆனா பிறவோ சில பலன் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படி அசுர ராஜாவாகிய தன் ஆண்டவனால் அனுப்பப்பட்ட ரப்சாக்கு சொன்ன வார்த்தைகள் எல்லாம் என்ன செய்றாங்க, உமது தேவனாய கர்த்தர் கேட்டிருக்கிறாரு, உமது தேவனாய கர்த்தர் கேட்டிருக்கிற வார்த்தைகள் நிமித்தம் தண்டனை செய்வாரு, ஆகியால் இன்னும் நீங்க மீதியா இருக்கிறவர்களுக்கு விண்ணப்பம் செய்வராக அப்படின்னு சொல்லி எசேக்கியா சொல்ல சொன்னார் அப்படின்னு சொல்லி இவங்க அனுப்பிவிட்டவங்க ஏசாயா தீர்க்கதரிசியை பார்த்து வச்சுறாங்க சொல்றாங்க. அப்போ அதுக்கு எசேக்கியா திரும்ப விதமா எசேக்கியா ராஜான்னு ஊழியக்காரனா இருந்து ஏசாயிட்ட இருந்து இவங்க சொல்றாங்க. இப்போ ஏசாயா இப்போ அவர்களை பார்த்து சொல்றான், அசிர ராஜாவின் ஊழியக்காரர் அசிராஜன் ஊழியக்காரர்கள் என்னை தூசித்ததும் நீர் கேட்டதுமான வார்த்தைகள்னால் நீங்க என்ன செய்ய வேண்டாம், பயப்பட வேண்டாம். அசிரராஜா என்ன ஏசாயா தீர்க்கதரிசி உங்களெல்லாம் தூசினதுலாம் நீங்க என்ன செய்ய வேண்டாம், நீங்க பயப்பட வேண்டாம். இதை நான் ஒரு செய்தியை கேட்டு தன் தேசத்துக்கு திரும்புவதற்கான ஆவியை நான் அவனுக்கு அனுப்புவேன். அவன் வந்து என்ன செய்ய, நான் ஒரு செய்தியை கேட்டு இப்போ உங்களுக்கு விரதமா யுத்தத்துக்கு வந்தான்னா அவன் திரும்பி தன்னுடைய தேசத்துக்கு போகும்படியாக ஒரு ஆவியை நான் என்ன செஞ்சுவேன், அவனுக்குள்ள அனுப்புவேன். அனுப்பும்போது அவன் என்ன செய்வான், அவன் தன்னுடைய தேசத்திலே போயிடுவான். அங்கே போய் அவன் செய்வான், அவனை நான் பட்டயத்தில் விலை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கர்த்தரை உரைக்கிறார் என்பதை நீங்கள் உங்களுடைய ஆண்டவனாகிய எசேக்கியா இடத்துல என்ன செய்யுங்க, ராஜாட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி என்ன செய்றாரு, இந்த 3 பேர்கிட்ட சொல்லி அனுப்புறாரு. அப்படி சொன்னோடனே இப்போ சொல்ல அசிரியா சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் அசிரியா ராஜா லாகிஸை விட்டு என்ன செய்றான், புறப்பட்டான் என்று கேள்விப்பட்டு ரப்சாக்கே திரும்பி போய் அவன் லிப்லாவின் மீது யுத்தம் பண்ணதை கண்டார். அசிரியா ராஜா லாகிஸ்ல தான் இருக்கிறான். அந்த லாகிஸை விட்டு புறப்பட்டு இப்போ என்ன செய்யறான்னா புறப்பட்டு லிப்னாவுக்கு என்ன செய்யறான், யுத்தம் பண்ண போயிடறான். அந்த இதை இப்போ யாரு ரப்சாக்கு என்ன செய்தான் காண்கிறான். அதனால எத்தியோப்பியா ராஜா பேர் வந்து திராக்கா. இந்த எத்தியோப்பியா ராஜா திராக்கா வந்து உம்மோடு யுத்தம் பண்ண புறப்பட்டான்னு சொல்லி சொல்லதுக்கு என்னதான் கேள்விப்படுறான். அப்பொழுது அவன் தான் திரும்ப எசேக்கியா இடத்துக்கு ஸ்நானாபதிகளை அனுப்பி நீங்கள் யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவுக்கு சொல்ல வேண்டியது என்னன்னா, எருசலேம் அசிரா ராஜன் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை என்று நீ நம்பிக்கிற ஒரு தேவன் உன்னை எத்த விட்டாதுங்கிறார். ஏன்னா இப்போ சொன்னால பார்க்குற மாதிரி நான் வந்து அவங்களோட யுத்தத்துக்கு வந்தால் ஒரு செய்தி கேள்விப்பட்டு அவன் அவங்களோட தேசத்தை விட்டு திரும்பி அங்கே போயிடுவான் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு ஆவியை அனுப்புன்னு சொல்லி தீர்க்கதரிசி கர்த்தர் சொல்றான்னு சொன்னார்ல. அதன்படியாக இப்போ எத்தியோப்பியா ராஜா வந்து என்ன செய்யறாங்க, அவங்களோட யுத்தம் பண்றதுக்கு வர்றாரு. இந்த செய்தி கேள்விப்பட்ட உடனே இப்போ என்ன செய்யறாங்க, அவங்கெல்லாம் கிளம்பி போறாங்க. அதனால இப்போ என்ன செய்யறான்னா திரும்ப எசேக்கியா இடத்துக்கு ஸ்நானாபதிகளை அனுப்பி நீங்கள் யூதாவ ராஜாவாய் எசேக்கியாவுக்கு சொல்ல வேண்டியது என்னன்னா, எருசலேம் ஆசிரியார் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை என்று நீ நம்பிக்கிற ஒரு தேவன் உன்னை எத்த விட்டாரு. இப்போ அவங்க திரும்பி போறாங்கல்ல, அதனால இவங்க நினைச்சாங்க இவங்க நம்மளை விட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்க அப்படின்லாம் என்ன செய்யாதங்க, நினைக்காதங்க. எருசலேம் வந்து அசிரிய ராஜா கையில் ஒப்பு கொடுக்கப்படலன்னு நம்பி இருக்கிற தேவன் ஒன்று எத்த விட்டாத. இது அசிரிய ராஜாக்கள் சகல தேசங்களையும் சங்கரித்த செய்தியை நீங்கள் கேட்டிருக்கிறீங்க. அசிரியா வந்து சகல தேசங்களெல்லாம் சங்கரித்த செய்தி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. அதனால இப்போ வந்து நாங்கள் திரும்பி போகிறோன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன செய்யாதங்க, இருக்காதங்க. ஆனால் நீங்கள் எதுவும் தப்ப முடியாது அப்படின்னு சொல்கிறோம். மற்ற ராஜாக்கள் மற்ற தேசங்களை நாங்கள் சங்கரித்தது போல் உங்கள் தேசத்தை நாங்கள் என்ன செஞ்சிடும், சங்கரிச்சிருவோம், நீங்கள் தப்ப முடியாது அப்படிங்கிறான். அதனால் என் பிதாக்கள் அழித்து விட்ட கோசானையும் ஆரானையும் ரெசிபியும் செலசரிக்கிற ஏதேனின் புத்திரையும் அவருடைய தேவன் எனக்கு தப்பித்தது உண்டா, இல்லைல்ல அப்படின்னு சொல்கிறான். அதனால் ஆமாத்தி அவங்கவுங்க தெய்வம் அவங்கள தப்பிக்கப்படலை, நாங்கள் தான் என்ன செஞ்சோம், அவங்கள அழிச்சிட்டு வந்தோம். அதே போல் ஆமத்தின் ராஜாவும் அல்பனாவின் ராஜாவும் செப்பர்மாவில் ஏலா இனப்பட்டன் ராஜாவும் எங்கேன்னு சொல்லுங்க அப்படிங்கிறான். ஏன்னா இவங்களெல்லாம் நாங்கள் என்ன செஞ்சுட்டோம், உரியடிச்சுட்டு வந்துட்டோம்.
அதனால நீங்களும் தப்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்நானாபதியிட சொல்லி எசேக்கியாவுக்கு ஸ்நானாபதிகளை சொல்லி அனுப்ப சொல்லி அனுப்புறாங்களா. இப்போ எசேக்கியா அதை அனுப்பிவிட்ட அந்த ஸ்நானாபதியின் கையில் இருக்கிற நிருபத்தை வாங்கி வாசிக்கிறாங்க. வாங்கி வாசித்த பின்பு கர்த்தரின் ஆலயத்திற்கு போறாங்க. கர்த்தரின் ஆலயத்துக்கு போய் கர்த்தருக்கு முன்பாக நினைச்சுறாங்க, அதை விரிக்கிறாங்க. ஏன்னா இந்த இதுல இப்ப முன்னால நம்ம சொன்னாலும் இது அவ்வளவு எழுதப்பட்டிருக்கு. அதனால இதை வாங்கி வாசித்துட்டு அவங்க என்ன செய்றாங்க, கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு போறாங்க. கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு போய் கர்த்தரை நோக்கி, கேள்விகள் நடுவில் வாசம் பண்ணுகிற இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தாவே, நீ ஒருவரே பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனானவர், நீர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினேன்னு சொல்றேன். ஏன்னா கேள்வியங்கள் மத்தியில் நம்ம பார்க்குறோம்ல, ஆசாரிப்பு கூடாரம் உருவாக்கி அதில் மேசை உருவாக்கி மேசையில் 2 ஆசாரிப்பு கேள்விகள் இருக்கும். அது வந்து சட்டைகளை அடித்து கொண்டிருக்கும். ஒன்று வந்து வலது பக்கம் சோறு தொட்டுக்கும், ஒன்று வந்து இடது பக்கம் சோறு விட்டுருக்கும். ரெண்டு சட்டையும் அதுக்கு நடுவில் இருக்கும். அதுக்கு நடுவில் கத்தர் இருப்பாருன்னு சொல்லி நம்ம பார்த்தோம்ல. அதனால 2 கேள்விக்கு நடுவில் வாசம் பண்ணுறேன். அதுல இருந்து கத்தர் மோசையோட என்ன செஞ்சாரு பேசுறது நம்ம பார்த்தோம். அதான் அந்த கேள்விக்கு நடுவில், நீர் வாசம் பண்ணுகிற தேவனே, நீர் ஒருவரே தேவன், நீரே சகல ராஜ்யங்களுக்கும் பூமியில் உள்ள சகல ராஜ்யங்களுக்கும் நீர் தேவனானவர், நீ வானத்தையும் பூமியும் நீர் தான் உண்டாக்குறீர். கர்த்தாவே, உமது செவி சாய்த்து கேளும். கர்த்தாவே, உமது கண்களை திறந்து பாரும். சனகரி ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படிக்கு சொல்லி எழுப்பின வார்த்தைகளை கேளுன்னு சொல்றான். சொல்லி ஜெபம் பண்றான். கர்த்தாவே, அசிரியா ராஜாக்கள் அந்த ராஜாக்களையும் அவர்கள் தேசத்தையும் நாசமாக்கி அவருடைய தேவர்களை நெருப்பினால் போட்டு விட்டது மெய்தான். அவர்கள் மற்ற ஜாதிகளுடைய தேவர்களெல்லாம் அழிச்சு அந்த அவங்க தெய்வங்களெல்லாம் நெருப்பில் போட்டு விட்டது மெய்தான். அவர்கள் தேவர்கள் அல்லவே, அதெல்லாம் தேவர்கள் அல்லல்ல. அதனால மனுஷன் கைவேலையான பாலும் மரமும் கல்லும் தானே. அவங்க மனுஷர்கள் கைவேலையால செய்த மரமும் கல்லும் தானே அதெல்லாம். அதனால அது என்னச்சது, நீர் துளியாக்கினாங்க, அவங்க அதை சுட்டெரித்தாங்க. இப்போதான் எங்கள் தேவனாய் கர்த்தாவே, நீர் ஒருவரே தேவனாய் கர்த்தர் என்று பூமியின் ராஜ்யங்கள் எல்லாரும் அறியும்படிக்கு எங்களை அவன் கைக்கு நீங்களாக்கி ரட்சியம் அப்படின்னு சொல்லி எசேக்கியா அடிச்சிடா. கர்த்தருடைய ஆலயத்தில் போய் அந்த நிருபங்களை வாசிச்சு விண்ணப்பம் பண்றான். நீர் ஒருவரே தேவனாய் கர்த்தர் என்று பூமியில் உள்ள ராஜ்யங்கள் எல்லாரும் அறியும்படிக்கு எங்களை அவன் கைக்கு நீங்களாக்கி ரட்சியம் அப்படின்னு சொல்லி விண்ணப்பம் பண்றான். அப்பொழுது ஆமோசின் குமாரனாகிய ஏசாயா எசேக்கியாவுக்கு என்ன செய்யறான்னு சொல்லி அனுப்புறான். என்ன சொல்றான் அப்படின்னா, இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தர் உரைக்கிறது என்ன அப்படின்னா, அசிரியா ராஜாவாகிய சனகெரிபின் மித்தம் நீ என்னை நோக்கி பண்ணின விண்ணப்பத்தை கேட்டேன். ஏன்னா வந்து கர்த்தர் ஆலயத்தில் போய் ஜெபிக்கும் போது கர்த்தர் ஏசாயாவோடு பேசுறாரு. ஏசாயோட அதிகதரிசியோடு பேசி, நீ வை என்ன செய்ய ஏசாக்கியா அப்படி ஆலயத்தில் ஜெபிச்சுட்டு இருக்கான், அவனுக்கு வந்து நான் சொல்ல வேண்டிய வார்த்தைகளையும் சொல்லிட்டு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. கர்த்தர் சொன்னோன்னே அந்த வார்த்தையை கொண்டு ஏசாயா என்ன செய்யறாருன்னா, எசேக்கியாவுக்கு என்ன செய்யறாரு சொல்ல வந்திருக்கிறார். என்ன அப்படின்னா, நீ இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தரிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி நினைச்சதேன் விண்ணப்பத்தை கேட்டேன். அந்த ஆசிரியர் ராஜா சனகரிப் மித்தம் நீ என்னை நோக்கி பண்ண விண்ணப்பத்தை கேட்டேன். அவனை குறித்து கர்த்தர் சொல்ற என்னன்னா, இப்ப வந்து யார் ஆசிரியர் ராஜா குறித்து கர்த்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா, சீயோன் குமாரத்தியாகிய கன்னியாஸ்திரி உன்னை இகழ்ந்து உன்னை பரியாசம் பண்றா. எருசலேம் குமாரத்தி உன் பின்னால் நினைச்சிடா தலையை துளக்குறா. நீ யாரை நிந்தித்து தூசித்தா, யாருக்கு விரோதமா உன் சத்தத்தை உயர்த்தினாய். நீ இஸ்ரவேலின் பரிசுத்திற்கு விரோதமா இல்ல, உன் கண்களை நீ நினைச்சு மேட்டிமையா நீ ஏறெடுத்தாய். அதனால உன் சாணாபதியை கொண்டு நீ ஆண்டவரை நிந்தித்து, என் ரதங்களின் திரளினாலே நான் மலைகளின் கொடிகளுக்கும் லீபனோனின் சேகரங்களுக்கும் வந்து ஏறினேன். அதன் உயரமான கேதர்களையும் உச்சிதமான தேவதார் விருட்சங்களை நான் வெட்டி, அதன் கடையாந்த தாவரம் மட்டும் கொழுமையான வனம் மட்டும் நான் வருவேன் என்றும், அந்த அந்நிய தேசங்களில கிணறு வெட்டி தண்ணீர் கொடுத்தேன். என் உள்ளங்காலில் அரிப்பான இடங்களை அகலையும் வரலவும் பண்ணினேன் என்றும் நீ சொன்னாய். ஆனால் நான் வெகு காலத்திற்கு முன் அதெல்லாம் நினைச்சிருந்த நியமித்து பூர்வ காலம் முதல் அதெல்லாம் நினைச்சது திட்டமிட என்பதை நீ கேட்டதில்லையா? இப்போதும் நீ அரணான பட்டணங்களை பாலான மண்மேடுகள் ஆக்கும்படிக்கு நானே அதை சம்பவிக்க பண்ணினேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் இந்த வார்த்தைகளை சொல்றார் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அது மாத்திரமில்ல, அதனால அவர்களின் குடியெல்லாம் என்ன செய்யும், கைகளைத்தவர்கள் ஆகிறோம், கலங்கி வெக்கப்பட்டு போவாங்க. வெளியின் பூண்டுகளும் பச்சிலைக்கும் வீடுகள் மேல் முளைக்கும் புல்லுக்கும் ஓங்கி வளர்கிற தீந்து போய் பயிருக்கும் அவங்க என்ன செய்யறாங்க, அசிரியா ராஜாக்கள் சம்பனமாயிட்டாங்கன்னு சொல்றாரு. அதனால உன் இருப்பையும் உன் போக்கையும் என்ன செய்யும், உன் வரவையும் நீ எனக்கு விரோதமாய் கொந்தளிக்கிறதையும் அறிவேன். நீ எனக்கு விரோதமாய் கொந்தளித்து வீரியம் பேசினது என் செவியில் ஏறினபடினால் நான் என் சுரட்டை ஒரு மூக்கிலும் என் கடிவாளத்தின் வாயிலும் போட்டு நீ வந்த வழியை உன்னை திருப்பி கொண்டு போவேன்னு சொல்லி கர்த்தர் உரைக்கிறாரு அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்றாருன்னு சொல்லி சொல்றாப்புல. சொன்ன உடனே இப்போ வந்து அதுக்கு அடையாளம் ஏசாயா வந்து எசேக்கியாட்ட கேட்குறாரு, இப்படிலாம் அவனுக்கு நடக்கும், அவன் வந்து இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கான், அவனுக்கு அதுபடி இப்படிலாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இது இப்படிலாம் நடக்கும் அப்படிங்கிறதுக்கு உனக்கு என்ன அடையாளம் அப்படின்னா, இந்த வருஷத்துல நீ என்ன செய்வா, தப்பி பயிராகிறதையும், வருஷத்துல நம்ம விளைச்சிருக்கும் போது என்ன செய்யலாம், தப்பி பயிராதையும் தானாக விளையிறதையும் நீங்க என்ன செய்ய சாப்பிடுவீங்க.
3ஆம் வருஷத்துல என்ன செய்வீங்கன்னா விதைத்து அறுத்து திராட்சை தோட்டத்தை நாட்டி அது கனியில் நீங்க என்ன செய்வீங்க புசிப்பீங்க. அதனால யூதாவில யாரெல்லாம் மேய்ந்து இருக்கிறாங்களோ அவங்கள மறுபடியும் கீழே வேர் பெற்று எறியும்படி அவங்கள மேலே என்ன செய்வாங்க கனி கொடுப்பாங்க. அதனால மீதியா இருக்கிறவர்கள், ஏன்னா அவங்க சிறைபிடிச்சு போனாங்களோ அவங்க, அதான் மீதியா இருக்கிறவர்கள் எருசலேமிலும் தப்பினர்கள் சீயோன் மலையிலிருந்து புறப்படுவாங்க. சேனைகளுடைய கர்த்தராகிய வைராக்கியம் இதை செய்யும் அப்படின்னு சொல்லி ஏசாயா எசேக்கியாவுக்கு சிலர் சொல்றாரு. சொல்லிட்டு சொல்றாரு. ஆகிலும் கர்த்தர் அசீரியா ராஜாவை குறித்து சொல்றாரு, இந்த நகரத்திற்குள் அவன் என்ன செய்ய மாட்டான், பிரவேசிக்க மாட்டான். உனக்கு அடையாளம் குறிச்சிட்டேன், அவன் இப்படி இப்படிலாம் சொல்லி கொண்டு இருக்கிறான், அவனுக்கு அப்படியே நடக்கும் சொல்லிட்டு உனக்கு இதான் அடையாளம். வருஷத்தில் தப்பி பயிராதெல்லாம் நீங்க என்ன செய்யுங்க புசிப்பீங்க வைப்பீங்க. 2ஆம் வருஷத்துல தானே விளையாட சாப்பிடுங்க. 3ஆம் வருஷத்துல அறுத்து திராட்சை தோட்டத்தை நான் விதைத்து அறுத்து திராட்சை தோட்டத்தின் பணிகளை புசிப்பீங்க. இதுதான் நான் சொல்றதுக்கு உங்களுக்கு அடையாளம் சொல்லி கர்த்தர் சொல்றான்னு சொல்லிட்டு சொல்ற மீதியானவர்களை எருசலேம் தப்பினர்கள் சீயோன் மலையிலிருந்து புறப்படுவாங்க, சீயோன் கர்த்தர் வராக்கியத்தை செய்யன்னு சொல்லிட்டு சொல்றாரு. இப்ப அசரியா ராஜாவை குறித்து சொல்றாரு. என்ன இப்ப இவங்களுக்கு அடையாளமா சொல்லியாச்சு. அசரியா ராஜா சொன்னாரு. திரும்ப அசரியா ராஜா சொல்றாங்க, அசரியா ராஜா இந்த நகரத்துக்குள்ள அவன் என்ன செய்ய மாட்டான், பிரவேசிக்க மாட்டான். அவங்களை யுத்தம் பண்ணி அழிக்கிறதுக்கு இந்த நகரத்துல பிரவேசிக்க மாட்டான். இதன் மேல் அம்பு அவன் எய்யவும் முடியாது, இதன் மேல் அவன் கேடகத்தோடு வருவதும் முடியாது, இதுக்கு எதிராக அவன் கொத்தளமும் போடவும் முடியாதுங்கிறாரு. அப்புறம் அவன் இந்த நகரத்துக்குள் பிரவேசியாமல் தான் வந்த வழியே நினைச்சுவான், திரும்பி போயிடுவான். அவங்களை அழிக்கணும் வைக்கணும் வந்தாலும் வந்த வழியே திரும்பி போயிடுவான். ஆனாலும் இது என்ன நிமித்தமும் என் தாசனா தாவீதின் நிமித்தமும் இந்த நகரத்தை நான் ரட்சிக்கும்படிக்கு கர்த்தர் சொல்றாரு. என்ன நிமித்தமும் இந்த தாசனா தாவீதின் நிமித்தமும் இந்த நகரத்தை நான் ரட்சிக்கும்படிக்கு இதுக்கு நான் ஆதரவா இருப்பேன்னு சொல்லி கர்த்தரை இருக்கிறாருன்னு சொல்லிட்டு இந்த வார்த்தைகளே ஏசாயா நினைச்சாரு, எசேக்கியான்னு சொல்றாரு. இப்ப இந்த ராத்திரியில என்ன, அந்த ராத்திரியில என்ன சம்பவித்தது அப்படின்னா, இப்ப அவர் சொன்னபடி கர்த்தருடைய தூதரானவர் நினைச்சாரு, புறப்பட்டு இங்க உள்ள வரமாட்டான்னு சொல்றாருல, அதன்படி அசிரியர் பாளையத்துல 180,000 பேரை என்ன செய்றாரு, தூதர்கள் போய் அங்க நினைச்சு யுத்தம் பண்ணி அவங்கள சங்கரிச்சுட்டாங்க. இங்க வரமாட்டான்னு கர்த்தர் சொன்னபடி சங்கரம் பண்ணிட்டு அதிகாலமே இவங்க எழுந்திருந்து பாக்குறாங்க. எழுந்திருக்கும் போது யாருமே உயிரோடு இல்லை, எல்லாருமே செத்தம் பிரேதங்களா கிடக்குறாங்க. அப்பொழுது அசீரியா ராஜா சரகரை நினைச்சுதான் பிரயாணப்பட்டு போயிட்டான். திரும்பி போய் நினிவேல போய் இருந்துட்டான் பயந்து போய். அவன் தன் தேவனாகிய இஸ்ரவேல் கோயிலில் பணிந்து கொள்ள போகும்போது அவனுடைய குமாரர்கள் அத்ரமலேத்தும் சத்ரேரும் அவனை பட்டயத்தினால் வெட்டி போட்டாங்க. ஆறாத் தேசத்திற்கு தப்பி ஓடி போயிட்டான். வெட்டி போட்டுட்டு அவன் என்ன செய்ய, ஆறாத் தேசத்துக்கு தப்பி ஓடி போயிட்டான். அவன் குமார ஏசுரதோன் பட்டத்துக்கு வந்திருக்கிறான். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.